கற்றுக்கொள்ளாதவரை எந்த மொழியும் வெறும் எழுத்துக்களின் குவியல்தான். கற்றுக்கொண்டால் அதுவே உணர்வுகளின் குவியல். அனுபவிக்காதவரை ஒவ்வொரு நாளும் வெறும் நேரங்களின் குவியல்தான். அனுபவிக்க தொடங்கிவிட்டால் அதுவே வாழ்க்கையின் விடியல். வாழ்க்கை சில நேரம் நம்மை தூக்கி எறியும், ஆனால் எப்போதும் நம்மை அணைத்துக் கொள்ளும். வாழ்க்கை சில நேரம் நமது கை முறிக்கும், ஆனால் எப்போதும் நம் கை குலுக்கும். ஒரு குழந்தையின் கையில் இருக்கும் பொம்மை போல இது எல்லாருக்கும் நேர்கிறது. நாம் சில நேரம் பொம்மையாகவும் சில நேரம் அதை வீசி எறியும் குழந்தையாகவும் இருக்கிறோம். நாம் தான் இரண்டும் என்பதை நம் அனுபவங்கள் சொல்லித் தருகின்றன. இதோ அப்படி ஒரு அனுபவம். வரலாற்றில் இடம்பெற்றவர்கள் சிலர். இவரை போல சிறையில் அடைத்த போது இவருடைய வயது 60. ஒரு தனி மனித வாழ்க்கையின் முக்கியமான பகுதி. இத்தனை ஆண்டுகளா சிறையில் இருந்தார்? ஓராண்டல்ல, ஈராண்டல்ல. நிற வேற்றுமைக்கு எதிராக நிமிர்ந்து நின்றதற்காக சிறை, மண்ணின் விடுதலைக்காக கை உயர்த்தியதற்காக சிறை. ஆனாலும் கலங்கவில்லை இவர். காத்திருப்பின் நொடிகள் வேகமாக துடிக்க மறுத்தன. ஆனாலும் வரலாறு அவரை அன்று விடுவிக்க காத்திருந்தது. 27 ஆண்டுகள் மூடி கிடந்த சிறையை விட்டு வெளியே வந்தார் இவர். இதே நாளில் வெளியே வந்தார். நெல்சன் மண்டேலாவின் விடுதலை நாள், விடுதலை நாள், விடுதலை நாள், விடுதலை நாள். I stand here before you not as a prophet, but as a humble servant of you, the people. விடுதலை என்ற சொல்லுக்கு ஒரு மிகப்பெரிய விளக்கமாக திகழ்ந்தவர் தான் நெல்சன் மண்டேலா. உலகம் முழுவதும் பல வரலாற்று போராட்டங்களை நாம் பார்த்து கொண்டிருக்க வகையில் நெல்சன் மண்டேலா அவர்களுடைய போராட்டம் என்பது எல்லா போராட்டத்தை விட வித்தியாசமானது. உலக வரலாற்றில் அப்பார்த்தைட் என்கிற ஆங்கில வார்த்தைக்கு இணையான தமிழ் சொல் என்பது இனப்பாகுபாடு. உலகளவில் பல்வேறு காலகட்டங்களில் இந்த நிற வெறிக்கு எதிராக பல்வேறு போராட்டங்கள் எழுந்தாலும், லிங்கன் போன்றவர்கள் போராடினாலும், அந்த நிற வெறியினுடைய வீரியம், அந்த வெள்ளை ஆதிக்கத்தினுடைய தீவிரமான பாதிப்புகளை சுமந்த மண் தான் தென்னாப்பிரிக்கா. ஏன் நெல்சன் மண்டேலா அவர்களுடைய விடுதலை என்பது பேசப்பட்டது என்றால், ஆப்பிரிக்காவுக்கு வந்த அந்த வெள்ளாதிக்கம் இந்த ஆப்பிரிக்க மக்களை அடிமைப்படுத்துவது மட்டுமல்ல, ஒரு மனிதர்களாக மதித்ததல்ல. இனப்பாகுபாடு, இன அழிப்பு, இனத்தை வேரோடு அறுத்தறிதல், மனிதனை மனிதனாக மதிக்க கூடாது என்ற சித்தாந்தத்தில் அடிப்படையில் தான் அந்த அப்பார்த்தைட் என்ற சொல்லே உருவாக்கப்பட்டிருக்கு. அப்போ இனப்பாகுபாட்டுக்கு எதிரான முதல் குரல் தான் நெல்சன் மண்டேலா என்று சொல்லலாம். தன்னுடைய சமூகம் ஏன் அடிமையாக இருக்கிறது என்பதை வெளிக்கொணர்வதற்கு தான் 1940 பிற்பக்கம் ஆப்பிரிக்க தேசிய காங்கிரஸை தொடங்கினார். அவர் தன்னுடைய ஆப்பிரிக்க நேஷனல் காங்கிரஸை துவங்கும் போது சொல்கிறார், என்னுடைய நாடு ஒரு உண்மையாலும் ஒரு விடுதலை பெற்ற நாடாக வரும் என்கிற நம்பிக்கையில் தொடர்கிறேன் என்று அறவழியாகத்தான் தொடர்கிறார். பேச்சுவார்த்தை, பேசுதல், கூட்ட நடத்துதல், அறவழியில் உண்ணாவிரதம். ஆனால் எதுவும் இந்த வெள்ளாதிக்கத்தினுடைய காதில் விழவில்லை. 1962 பின்புதான் அவர் ஆயுத போராட்டத்திற்கான வழி இருக்கிறார். அந்த ஆயுத போராட்டத்தில் அவர் அறிவிக்கும் போது ஒரு கொரில்லா போராளியாக தன்னை அறிவிக்கிறார். For us to continue talking peace and non-violence against a government whose reply is only savage attacks. நாடு முழுவதும் கொரில்லா படைக்கு ஆதரவு திரட்டப்படுகிறது. மிகப்பெரிய ஆதரவு கிடைக்கிறது. வெள்ளாதிக்கம் கொண்ட அந்த வெள்ளை அரசு இவரை நசுக்கப்படுவதற்காக இவர் தலைமறைவாகிறார். இந்த தலைமறைவான காலகட்டத்தில் ஆயிரக்கணக்கான இளைஞர்கள் சித்திரவதை செய்யப்படுகிறார்கள். நூற்றுக்கணக்கான கருப்பின போராளிகள் கொலை செய்யப்படுகிறார்கள். நூற்றுக்கணக்கான பெண்கள் பாலின வற்புறுத்தலுக்கு உட்படப்படுகிறார்கள். நாடு முழுவதும் கருப்பினத்திற்கு எதிராக வன்முறை, குத்தாட்டம், வெறியாட்டமாக நடந்து கொண்டிருக்கிறது.
அப்பொழுது நெல்சன் மண்டேலா யோசிக்கிறார், இனியும் நான் ஒரு தனி மனிதன் என்னை பிடிப்பதற்காக இந்த அரசு என்னை நாசமாக்குகிறது என்றால் நான் கைதாகிறேன் என்று வருகிறார். ஆனால் கைதாகும் பொழுது எல்லாரும் சொல்றாங்க, எளிமையாக இந்த அரசு விடுதலை செய்யாது, இது மிகப்பெரிய ஒரு வன்கொடுமையான அரசு என்கிறார்கள். ஆனால் அதையெல்லாம் தாண்டி விட்டு அவர் எளிமையாக சொல்கிறார், இல்ல எனக்காக என்னுடைய போராட்டத்தின் ஒரு தலைவன் என்கிற முறையில் என்னை நசுக்குவதால் எல்லாரும் நசுக்கப்படுகிறார்கள் என்றால் நான் முதலாக சிறை செல்கிறேன் என்றால் அதுதான் உண்மையான தலைவர். If needs be, it is an ideal for which I am prepared to die. ஒரு தலைவன் என்பவன் தொண்டர்கள் எல்லாம் சிரமப்பட்டு கொண்டு தலைவன் சுகமாக இருப்பதல்ல, தலைவன் தன்னுடைய நாட்டிற்காக இனத்திற்காக அழிய வேண்டும் என்பதற்காக 1962 அவர் சிறை செல்கிறார். சிறை வாழ்க்கை மிக கொடூரமான வாழ்க்கை. இந்த சிறை வாழ்க்கை என்பது அவருக்கு 27 ஆண்டுகள் அவர் சிறைக்குள் படாத கொடுமை கிடையாது. நெல்சன் மண்டேலா வாழ்ந்த பூமியை சந்திப்பதற்கான அருமையான வாய்ப்பு எனக்கு கிடைத்தது. அந்த வாய்ப்பில் நெல்சன் மண்டேலா உயிரோடு இருக்கிற காலகட்டத்தில் நான் 2013 தென்னாப்பிரிக்கா பயணத்தின் போது நெல்சன் மண்டேலா வாழ்ந்த வீட்டிற்கு சென்று வந்தேன். அப்பொழுது மிகவும் உடல்நிலை மிகவும் சிரமப்பட்டிருந்த காலம், அவரை சந்திக்க இயலவில்லை, மிகவும் வருத்தப்பட்டேன். ஆனால் அந்த வருத்தத்திற்கெல்லாம் மருந்தாக அந்த நெல்சன் மண்டேலாவை பற்றி 2009ஆம் ஆண்டு தென்னாப்பிரிக்க அரசாங்கத்தில் உருவாக்கப்பட்ட ஒரு அபார்த்தைட் மியூசியம், அதாவது உலக அளவில் பல்வேறு மியூசியங்களை நாம் பார்த்திருப்போம், ஆனால் அப்படிப்பட்ட ஒரு அருங்காட்சியகத்தை உலகத்தில் யாருமே பார்க்க முடியாத ஒரு அருங்காட்சியகம். அந்த அருங்காட்சியகத்தில் பயணப்படும் பொழுது என்னை நிகழ்ச்சி செய்த விஷயம், ஆயிரக்கணக்கான பேர் தூக்கிலிடப்பட்டார்கள். அந்த ஆயிரக்கணக்கான பேர் தூக்கிலிட்டதை நினைவுபடுத்துவதற்காக ஒரு மிகப்பெரிய ஒரு அரங்கம், அந்த அரங்கத்தில் ஒரு 300-400 தூக்கு கயிறுகளை மேல தொங்கிட்டு இருப்பாங்க. அப்படி உள்ள போறவங்க ஒரு தூக்கு, இந்த எப்படி இந்த ஆப்பிரிக்க தேசியத்துக்குள் இந்த தூக்கு இந்த மனிதர்களை எப்படி ஒரு விடுதலை உணர்வை தூக்கி எடுத்து நிறுத்தியது என்பதற்கு நான் அங்கிருந்து உள்ள இருக்கிற நபர்களை சந்திக்கும் போது சொல்கிறார், அவருடைய பேச்சு கேட்கும் பொழுது என்னுடைய தேசம் ஒரு சுதந்திரமான தேசம், என்னுடைய தேசம் ஒரு மாண்புமிக்க தேசம், என்னுடைய தேசம் நான் ஒரு கடமையுள்ள தேசமாக வாழ வேண்டும் என்கிறதை அந்த உள்ள வேலை செய்யறவங்க சொல்லும் பொழுது எனக்கே மெய்கூச்சி இருந்தது. அப்போ ஒரு விடுதலை நாளில், ஒரு விடுதலைக்கான ஒரு கனவில், ஒரு விடுதலை என்பது மக்கள் மனதில் இருக்க வேண்டும் என்பதை விதைத்தவர்.